ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம நவமி சிறப்பு பதிவுகளாக நம்ம ராமாயணத்தினுடைய சொற்பொழிவுகளை சிந்தனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அது வகையில நேற்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்ரீராம நவமியை நம்ம எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லி சிந்தனை பண்ணோம். இன்னைக்கு இந்த ராம நவமி, இந்த ராமாயணம் நம்ம சொற்பொழிவு பண்றதுக்கு மிக முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்மீகி மகரிஷி. அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் இந்த ராமாயணத்தை கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட இந்த மிக புனிதமான ஒரு இதிகாச நூலான ராமாயணத்தை நமக்கு கொடுத்த ஆசிரியர், இந்த நூலினுடைய ஒரு ஆசிரியர்னு பார்த்தோம்னா அது வால்மீகி தான். அவருக்கு மட்டும்தான் ஒரிஜினல் ராமாயணம். மற்ற ராமாயணங்கள் எல்லாமே, அதாவது கம்ப ராமாயணம் ஆகட்டும், இல்ல நிறைய ராமாயணத்துல வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்தது. ஆனா உண்மையான ராமாயணம் அப்படிங்கிறது என்னன்னா வால்மீகி மகரிஷி எழுதினது மட்டும்தான் உண்மையான ஒரு ராமாயணம். அதனால அந்த ராமாயணத்தை நமக்கெல்லாம் கொடுத்த இந்த ராமாயணத்தினுடைய ஆசிரியரான வால்மீகி அவர்களுடைய சரித்திரம், அந்த சரித்திரத்தை இன்னைக்கு நம்ம மெயினா சிந்தனை பண்ணணும். அவருடைய நூல் ஆசிரியரை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கலாம். இன்னைய தலைப்பு வால்மீகி மகரிஷியினுடைய வரலாறு. அதுதான் நமக்கெல்லாம் ராமாயணம் பிறந்ததற்கான ஒரு கதை. இது ரெண்டுத்தையும் ராமாயணம் பிறந்த ஒரு வரலாறும் வால்மீகி மகரிஷியினுடைய வரலாறையும் நம்ம பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப சிந்தனை பண்ணலாம். வால்மீகி மகரிஷி இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு படிப்பு அறிவு, எழுத்தறிவு இல்லாதவர். சரி, இவருடைய தொழிலா என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு தெரியுமா? கொள்ளையடிக்கிறத மட்டுமே தொழிலா செஞ்சுட்டு இருந்தார். இதான் நம்ப முடியுதா? உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இதிகாசமான ராமாயணத்தை நமக்கெல்லாம் எழுதி கொடுத்த வால்மீகி மகரிஷி உண்மையிலேயே அவருடைய இளமை காலத்துல அவருடைய தொழில் கொள்ளையடிக்கிற தொழிலா தான் இருந்தது. சரி, இதுல இருந்து அவர் எப்படி மாறி இன்னைக்கு நமக்கெல்லாம் ராமாயணத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாமே பெருமாளினுடைய ஒரு திருவிளையாடல். அப்ப என்னன்னா கையில தம்பராய வச்சுக்கிட்டு நாராயண நாராயணன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒருத்தர் வரார். யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நாரதர் தான். நாரத மகரிஷி வரார். இவரை பார்த்த உடனே இந்த வால்மீகிக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ப அவருடைய பெயர் பாத்தீங்க அப்படின்னாக்கா குடும்பி அப்படிங்கிறது தான் அவருடைய பெயர். வால்மீகியினுடைய பெயர் குடும்பி. இவரை பாக்குறாரு. யார? நாரதரை. பார்த்த உடனே இவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஏதோ பெரிய செல்வந்தர் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட நிறைய பணங்காசுகள் இருக்கு, அதனால நம்ம இவர்கிட்ட இன்னைக்கு கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு நேரா அவரை போய் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு பெரிய கத்தி, அருவா இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க செல்வங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட கொடு, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாரு. பேசின உடனே நாரதர் நீ யாருப்பா, ஏன் என்கிட்ட இருக்க பணத்தை கேட்குற, ஏன் உங்ககிட்ட என்ன இது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ என்னன்னா என்னுடைய தொழிலே இதுதான். யாரு? அந்த குடும்பிங்கிறவர் சொல்றாரு. குடும்பி, என்னுடைய தொழிலே இதுதான், நீ எனக்கு பணம் கொடுத்தா தான் நான் உன்னை உயிரோட விடுவேன், இல்லைன்னா உயிரோட விட மாட்டேன் அப்படிங்கிறார். சரிப்பா, நான் இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட தந்துடுறேன், ஆனா நீ ஏன் இந்த தொழிலை செய்யற? நல்ல தொழில், எவ்வளவோ உழைச்சி சாப்பிடுற தொழில் இருக்கே, இதை ஏன் செய்யற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த தொழில தான் நிறைய காசு கிடைக்குது, நிறைய பணம் கிடைக்குது, நல்ல வருமானம் வருது, இதை வச்சு என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றான் அப்படின்னு உடனே, சரிப்பா நீ ஒண்ணு பண்ணு, நீ செய்யற இந்த தொழில்ல பெரிய பாவம் வரும், இதை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு போகுது சாமி, அதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன், நீ முதல்ல பணத்தை கொடு அப்படிங்கிற. சரிப்பா, நான் பணத்தை தரேன், ஆனா ஒரு விஷயம், நான் கேட்கிற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல். நீ இப்ப சொல்லிட்ட உன்னுடைய பொண்டாட்டிக்காகவும் உன் பிள்ளைக்காகவும் தான் நான் இந்த மாதிரியான ஒரு தவறான வேலையை செய்யறேங்கிற, ஏத்துக்கிறேன். இந்த பாவத்துல அவங்க பங்கு எடுத்துப்பாங்களா, இதை போய் கேட்டுட்டு வாப்பா போனோடனே. எதுக்கு? நான் இதை போய் கேட்கிற சமயம் நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? நான் உன்னையெல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரிப்பா, நான் தப்பிச்சுலாம் போல, நீ என்ன பண்ணு, என்னை இங்கேயே பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு போ. கட்டி போட்டுட்டு நீ போய் உன் மனைவியை போய் பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு வா, உன் குழந்தையும் கேளு அப்படின்ன உடனே சரி, இவருக்கும் பாத்தீங்கன்னா சரி ஏதோ சொல்றாரு, சரி சொல்றதும் ஒரு விதத்துல நமக்கு ஏதோ நல்லதா தான் தெரியுது, சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா அந்த நாரதரை பாத்தீங்கன்னா அந்த குடும்பிங்கிறவர் மரத்துல கட்டி போட்டுட்டு நேரா அவருடைய மனைவியை போய் பார்க்க போறேன். மனைவியை போய் பார்த்து, ஏமா இது மாதிரி நான் இவ்வளவு பாவம் பண்றேன், இப்ப நம்ம சம்பாதிக்கிற காசெல்லாம் பாவப்பட்ட காசு, அதனால இந்த பாவத்துல உன்னையும் பங்கு எடுத்துக்கணும், நம்ம பிள்ளையும் பங்கு எடுத்துக்கணும் அப்படின்ன உடனே அந்த அம்மா சொல்லுது, என்னது நான் பங்கு எடுத்துக்கணுமா? ஏன் நீ பாவம் பண்ணதுக்கு நான் ஏன் பங்கு எடுத்துக்கணும்? ஏமா உனக்காக தானமா நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்ன உடனே
இந்த பாரு, நீ வந்து எனக்கு தாலி கட்டின புருஷன். அதனால என்ன பாத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ எனக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும். நீ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு ஆண் மகனாக உன்னுடைய கடமை. அது நீ எந்த வழியில சம்பாதிக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். நீ தப்பு பண்ணிட்டு நான் உனக்காக தான் செஞ்சேன், அந்த பாவத்தை நீ ஏத்துக்கணும்னா நான் எப்படி ஏத்துப்பேன்? நான்லாம் ஏத்துக்க முடியாது. என்னுடைய கடமை வீட்டை பாத்துக்கிறது, உனக்கு பணிவிடை செய்யறது, உன் குழந்தைய பாத்துக்கிறது, குடும்பத்தை நல்லபடியா மெயின்டைன் பண்றது மட்டும்தான் என்னுடைய கடமை. பணக்காக சம்பாரிச்சுட்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. அது நீ எந்த வழியில சம்பாதிக்கிறியோ அந்த பாவ புண்ணியம் எல்லாம் உன்னையே தான் வந்து சேரும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இவருடைய மனைவி. அப்புறம் இவருடைய குழந்தைய போய் கேட்கும்போது, குழந்தைக்கு பாவம்னால என்னன்னு தெரியல, புண்ணியம்னால என்னன்னு தெரியல. சரி ரைட் ஓகே, அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தத்தோட திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நாரதர்கிட்டே வரார். அவர் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜாலியா சிரிச்சுட்டு உட்காந்துருக்காரு நாரதர். பாப்பா, என்னப்பா உன் மனைவிட்டு கேட்டியா, என்ன சொன்னாங்க அப்படின்னு உடனே, ஐயா சாமி நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் போய் கேட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கெல்லாம் எதுவும் ஒத்துக்கல. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு உடனே, ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எனக்கு இது முன்னாடியே தெரியும். நான் இருந்தும் உன்னை எதுக்கு கேட்க சொன்னேன்னா நீ இதை உணரணுங்கிறதுக்காக தான் உன்னை கேட்டு வர சொன்னேன். இனிமேலாவது நல்ல வழியில முயற்சி பண்ணி சம்பாதிக்க பாரு அப்படின்னாரு. உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா நாரதர் சொன்ன உடனே இவர் குடும்பி வந்து கேட்கிறாரா, இதுவரையும் நான் பண்ண பாவத்துக்கு ஏதாவது தண்டனை இருக்கும்ல, அதுல இருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் சொல்லுங்களேன் அப்படின்னு உடனே, சரி நீ பகவான் விஷ்ணுவோடைய நாமத்தை சொல்லு, அதுல இருந்து உனக்கு பிராயச்சித்தம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. விஷ்ணுவனுடைய நாமம்லாம் நான் எங்கெங்க சொல்றது, நானே படிப்பறிவு இல்லாதவன், எழுத்தறிவு இல்லாதவன், என்னைய போய் நீ அதை சொல்லு இதை சொல்லுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ன உடனே, சரி அப்படின்னா ஒண்ணு பண்ணு, மரா மரம் இதை மட்டும் சொல்லுனார். அது என்ன சாமி மரா மரம்னு, இதை சொல்லிக்கிட்டே இரு ஆனா வேகமா சொல்லு அப்படின்னாரு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு நாள் சொன்னா, உன்னால எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இரியா அப்படின்னாரு. இவரும் உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மராமரம் மராமரம் மராமரம்னு சொல்ல 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 ராம ராம ராமன்னு அது அந்த ஸ்பீடுல சொல்ல 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 ராம 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 ராமன்னு வந்துருச்சு. இது என்னன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு தவமாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டார். அதை அது பாத்தீங்கன்னா இவர் உட்காந்து தவம் அந்த மராம ராம ராம ராமன்னு சொல்லிட்டே இருந்தாருல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இவர் மேல புத்து எல்லாம் கட்டி பெரிய இதுவாயிடுச்சு. அது பெரிய இதுவான உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல வருடங்கள் போகுது. பல வருடங்கள் போன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிரம்மதேவரே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் முன்னாடி தோன்றுறார். தோன்றி வந்து இவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வரம் கொடுக்குறாரு. என்னன்னா, நீ வந்து நல்ல கவித்திறனோட இருப்ப, நீ நல்லபடியாக வந்து கவிதை பாடி ராமருடைய சரித்திரத்தை பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எழுதுவ. இந்த சரித்திரமானது உலகம் உள்ள வரையிலும், அதாவது இந்த மொத்த பிரபஞ்சம் இருக்கிற வரையிலும் இந்த சரித்திரம் வந்து பேசப்படும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சரித்திரமான ராமாயண சரித்திரத்தை நீ தான் எழுத போற அப்படின்னு சொல்லி பிரம்மதேவரே இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார். அதுல இருந்துதான் இவருடைய அந்த குடும்பிங்கிற பெயர் போய் வால்மீகி அப்படிங்கிற ஒரு பெயரானது உருவாச்சு. அதுக்கப்புறமேட்டு ராமச்சந்திரமூர்த்தியினுடைய காலத்திலேயே இவர் வாழ்ந்தவர். அதாவது ராமச்சந்திரமூர்த்திக்கு முன்னாடியும் வாழ்ந்தார், ராமச்சந்திரமூர்த்தி காலத்திலயும் வாழ்ந்தார், அவருக்கு பிற்காலத்திலையும் ராமாயண கதையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எழுதுறாரு. இவர் வந்து அதாவது சமகாலம், ராமரோட சமகாலத்துல இவர் வாழ்ந்ததுனால அங்க நடந்த விஷயங்கள் அனைத்தும் ராமபிரான் பிறந்ததுல இருந்து அவர் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்கிட்ட வரையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா விஷயங்களும் இவர் பக்கத்துல இருந்து பார்த்தவர். அதனால ராமாயணத்தை ரொம்ப சிறப்பாக எழுதி முடிச்சார். அந்த ராமாயணத்தை தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதுக்கப்புறம் நிறைய பேர் எழுதுனாங்க. நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பர், கவி சக்கரவர்த்திம்பாங்க கம்பர், அவர் எழுதின கம்ப ராமாயணம் தான் இன்னைக்கு நம்ம தமிழ்ல படிச்சுட்டு இருக்கோம். ஆனா எல்லாத்துக்கும் மூல நூல் அப்படின்னு பார்த்தா அது வால்மீகி எழுதிய ராமாயணம் தான். நம்ம எல்லாருக்கும் ராமாயணத்தை கொடுத்த வால்மீகி முனிவரினுடைய திருவடிகளுக்கு அநேக கோடி நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சொற்பொழிவுல வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி மகரிஷியினுடைய சரித்திரத்தை சிந்தனை பண்ணியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல ராமாயணத்தினுடைய ஒரு 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 நாளைக்கும் ஒரு ஒரு தலைப்புகள்ல நம்ம சிந்தனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வால்மீகி மகரிஷியை பத்தி சிந்தனை பண்ணது மிகுந்த முயற்சி அளிக்கிறது. வாய்ப்பளித்த அடியார்களுக்கு இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ராம் 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 ராம். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ராம் 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 ராம். ராம்குமார்.